பாடல் புஸ்தகத்திலிருந்து 148வது பாடலை நாம் பாடுவோம். பாடிய பிறகு நாம் ஜெபித்து சற்று நேரம் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் முன்னால் இருக்கணும், யார் பின்னால் உட்காரக்கூடாது. 4 பேரோட கொஞ்சம் நாளைக்கு 4 பேர் மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே இருளில் இருக்கிற ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி
அருணோதயம் எங்களை சந்தித்ததே அந்த அருணோதயமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் உதிக்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக உடைய நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நோக்கோடு கூடி வந்திருக்கிற சபையை உறவின் உரையார்களை உம்முடைய வல்ல கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வாறாதனையும் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களோடு கூட கிருபையாக தங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆலயம் முழுவதையும் உடைய மகிமையால் நிரப்பும். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ள உடைய கிருபையுள்ள கரத்தில் தாமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ளது ஆமென். கேட்டு நாம் ஜெபிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 13, 14, 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த நாளில் ஞானஸ்நானம் எடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். கடந்த சில மாதங்களாக ஞானஸ்நான வகுப்பிலே நீங்கள் வேத வசனங்களை, அடிப்படை சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இப்பொழுது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தமக்கு சித்தமானவர்களை அவர் தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்களை வரவழைத்து ஒரு காரியத்தை அவர்களோடு சொல்வதற்கு ஆண்டவர் மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதனை அழைக்கின்ற பொழுது இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி ஆவலோடு காத்திருப்பது போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஆண்டவருடைய சொல்லை கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 12 பேரை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த 12 பேரை நாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? 12 சீஷருடைய பெயரை நாம் சொல்வது உண்டு, 12 சீஷர்களை பற்றி நாம் பேசுவது உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்கு, இப்போ இங்க ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிற உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீங்க போறதுக்காக அல்ல. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வேதம் சொல்லுவது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், இந்த வார்த்தை குறித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, உலக சிற்றின்மையிலிருந்து, உலக ஆசாபாசத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கு பிரதானமான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தம்மோடு கூட சொல்லுங்க இருக்கவும்.
இன்றைக்கு இந்த அருமையான பிள்ளைகள் நீ கூட ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அற்புத அடையாளங்களை செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், அனுப்புவோம், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் நாம் அவரோடு கூட இருக்கவும், அதைத்தான் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்க பிறகு கொஞ்ச காலம் நல்ல ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பார்கள். நாளடைவில் பார்க்கிற பொழுது பின்மாற்றம் ஏற்படுவது உண்டு. அதைத்தான் அன்பின் ஸ்ரீசன் யோவான் எழுதுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். அப்போ உலகத்திலேயே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், ஆமிசத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நாம் அவரோடு கூட இருந்தால் ஒழிய இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அப்ப இன்றைக்கு இந்த மாதவர்கள் கூடி வந்திருக்கிற திருச்சபை ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவர்கள், நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட இருக்கவும். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதனால ஆண்டவர் விரும்புகிறார். நீ பெரிய ஊழியம் செய்யலாம், நீ பெரிய காரியம் செய்யலாம், ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, தம்மோடு கூட இருக்கவும் அவர் ஏற்படுத்தினார். ஆகவே நீங்கள் ஞானஸ்தானம் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரோடு கூட இருந்து நீங்கள் ஓட வேண்டும். அப்படி நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நிறைய காரியம் இருக்கிறது. அவரை படைத்தவரை எந்த விதத்திலாம் பிரியப்படுத்தலாம். ஆனால் மிகவும் பிரியமாக அவர் விரும்புகிற காரியம், அவர் இந்த 12 பேர் தம்மோடு கூட இருக்கவும் அவர் தெரிந்து கொண்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலுவையில பார்த்தீங்கன்னா அன்பின் சீஷன் யோவானை தவிர யாருமே அதுக்கு கூட இல்லை. அதனால பாதையை விட்டுட்டு போற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கலப்பையில கை வைத்துட்டவர்கள், பின்னிட்டு திரும்பாதவர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் வேதம் கற்பிக்கிறது. அவர் விரும்பின விருப்பம் என்ன? அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்க அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே பிரதானமான ஆணுடைய விருப்பம், நானும் நீங்களும் அவரோடு இருந்து ஊழியத்தை செய்து அவரோடு கூட இருந்து அவர் விரும்புகிறதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தான சடங்கு சொல்லுங்க, ஆணுடைய விருப்பம் என்ன? அவர்களை தெரிந்து கொண்டது காரணம் என்ன? அவர்கள் அவரோடு கூட இருக்கும்படி. அந்த வசனத்தை வாசத்தில் நாம் படிக்கலாம். இப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் முதலாவது அவரோடு கூட நாம் இருந்து அவருடைய காரியத்தை நாம் செய்து கர்த்தரின் நாமத்தை மையப்படுத்துவோம். அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படி நம்ம ஆண்டவர் இயேசு விரும்பினார். ஆகவே இன்றைக்கு ஞானஸ்தானத்தில் நீங்கள் அவரோடு கூட இருக்கும்படி அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். சில கேள்விகளை உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார், மனவாட்டியாகிய திருச்சபையாகிய நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் வருவார் நம்புறீங்களா? நிச்சயம் இயேசு கிறிஸ்து வருவார் நம்புறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தபடியினாலே இனி உலக வாழ்க்கையில நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில உலக வழிபாடுகளுக்கு விலகி இயேசுவை மாத்திரமே சார்ந்து கொண்டு அவருக்காக வைராக்கியமாய் உலகத்திலே உங்கள் நண்பர்கள் மத்தியிலே உறவினர் மத்தியிலே உண்மையாக வாழ்வீங்களா?
உண்மையாக வாழ்வீங்களா? ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்வீங்களா? எந்த சூழ்நிலையிலும் சொந்தக்காரர்கள் மற்ற காரியங்கள்லாம் இந்து சடங்காச்சாரத்துக்கு கொண்டு போகும்போது இல்லை இதுதான் என்று உண்மையாக இருப்பீங்களா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே இவர்கள் உங்களுடைய விசுவாச அறிக்கையை இவர்கள் சபைக்கு முன்பாக தேவ சமூகத்திலே ஊழியக்கார் மத்தியிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த நாளிலே இவர்கள் கொடுத்த இந்த வாக்கை கடைசி வரையும் அவர்கள் உறுதியாய் காத்து நிற்க வந்திருக்க நாம் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நாம் எல்லாரும் கொடுத்த இந்த வாக்கிலே உண்மையாக இருக்க நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். எழுந்து நிற்கலாம். ஜெபித்த பிறகு ஒரு பாடல் பாடணும். ஞானஸ்தான தொட்டிக்கு உங்கள் கையில் சீட்டில் நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பர் வரிசையில் நீங்கள் வந்து நிற்கணும், லைனாக நிற்கணும், ஆர்டர் வைஸாக. ஓகே, ஜெபிக்கலாம். கிருபைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா இவர்கள் ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் முழு நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடு இவர்கள் அறிக்கை செய்த இந்த அறிக்கையிலே கடைசி வரை ஒன்று மரணம் அல்லது உடைய வருகை வரை இவர்கள் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரபா ஷலமௌதியா கரபலபதரபா ரிபலதரபா ஷமலபலபலபா இங்கே வந்திருக்கிற சபை மக்களாகிய நாங்கள் யாவரும் ஆண்டவரே இவர்கள் தொடர இருக்கிற இந்த விசுவாச பயணத்திலே, இந்த விசுவாச ஓட்டத்திலே உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு நிற்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் இவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்க லவ் ஷால் பி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து செம்மையான பாதையிலே நடத்தி செல்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு ஆவியிலே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் ஆண்டவரே உமக்கு மகிமையாக இருக்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நல்லவரை வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அன்பு மகளுக்கு ஹேனா என்று பெயரிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பு மகள் ஆண்டவர ஹேனா அவர்களை அப்பா ஆதினத்தில் தெரிந்து கொண்டு அப்பா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஆயத்தப்படுத்துகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியாக நான் இதில் பிரியமாய் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி வருகிற நாட்களில் ஆண்டவரே உலகமோ மாமிசமோ ஆண்டவரே, எல்லையாவின் சால்வை ஆண்டவரே இந்த பிள்ளை மேல் போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமான மகளாக ஆண்டவரே, அநேகரை தாங்குகின்ற மகளாக நீர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நடத்தபடி வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக வாலிபர்களுக்கு அப்பா இந்த மகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசுவே உம்மை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். இதுவரை பிரசாந்தி என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிரசாந்தி என்று ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறப்பா. நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபையே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஓதியா ஷலவாதியா கிரவோ ஷபலவரவா இந்த மகளை ஆண்டவரே உமக்காக தெரிந்து கொண்டீங்க. பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே தடைகளை நீக்கி ஆண்டவரே இந்த மகளுடைய சரீரத்துல உடைய வல்லமையை நிரப்பி ஆண்டவரே நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமுதாயத்துல ஆண்டவரே குடும்பத்திற்குள்ளேயும் ஆண்டவரே இந்த மகள் அப்பா உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. லவ் ஷால் பே தே கேரவோ ஷாலோ ரபாதியா கரவா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறவர்கள் வாழுகிற பகுதியிலேயும் ஆண்டவரே படிக்கிற படிப்பிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சாட்சியா நிறுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லா சூழ்நிலை மகிழ்ப்படுத்துங்களா சொல்லும்போது இதுவரை பிரசன்னா என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரசன்னா என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். கிருபைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா மகிமை தங்கிய இடத்துல நீர் வாசம் பண்ணுகிற இடத்துல உம்முடைய பிரசன்னம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே. இந்த மகளும் ஆண்டவரே அப்பா செல்லுகிற இடத்துல எல்லாம் உமக்கு ஒரு மகிமை கொண்டு வரத்தக்கதாக லவ் ஷலவாதியா கரவா லிமாவே ஷலவாதியா கரவா கர்த்தருடைய ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் லவ் ஷலவாதா லிமா ரக ரவாதியா ஷபலவ ரவா நீர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உம்முடைய கரத்தை வைப்பீராக. ஆண்டவரே அப்பா குடும்பத்திலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நீ சொன்னீரே, இதோ உலகத்திலே உபத்திரம் உண்டு மகளே, திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியம் செய்யத்தக்கதாக இந்த மகளை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் துணை நின்று நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இதுவரை சோபியா என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சோபியா என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற எங்கள் துதிகளுக்கு பாத்திரரானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே
இந்த நாளிலும் ஆண்டவரே பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறது போல இந்த குடும்பத்திலே ஆண்டவரே அடுத்த தலைமுறையாக இந்த மகளை தெரிந்து கொண்டதற்காக விடுதலையாய் மகளை நடத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து தேவ நாம மகிமைப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். வந்துருவா திரும்பி ஒன்றும் பயப்படாது. எல்லாரும் அப்பா கதை பண்ணாங்க எல்லா சூழ்நிலையும் பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இதுவரை பிரிசில்லா என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரிசில்லா என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கிருபைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதுவரை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தினவர். இந்த ஆண்டவரே மகளை நீர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த குடும்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. இவருடைய உறவினர் மத்தியிலேயும் ஆண்டவரே இந்த மகளை நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி வசனம் சொல்லுகிறபடி வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக ஜீவனிலோர் ஆண்டவரே ஸ்தோத்திர தேசத்திலே ஆண்டவரே இவருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க உலகத்தின் வழிபாடுகளுக்கு விலக்கி இந்த மகளை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்க எதிர்நோக்கி இருக்கிற சகல தடைகளையும் ஆண்டவரே சத்துருடைய போராட்டங்களிலும் நம்முடைய மகளுக்கு ஆண்டவரே ஜெயம் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அந்த இடத்துலையும் இதுவரை கேத்தரின் என்று அழைக்கப்பட்ட இந்த மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கேத்தரின் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா உமக்கு ஆண்டவரே மகிமை கொண்டு வருகிற மகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் கரம் பற்றி நடத்துவீராக. குடும்பத்திற்குள்ளேயும் சமுதாயத்திலேயும் பெற்றோருக்கு ஒரு கிரீடமாக விளங்கும்படியாக
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா சகல கட்டுகளை உடைத்த ஆண்டவரே உடைய மகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். கம்பி இருப்பா மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த சூழ்நிலையில் இதுவரை புவனேஸ்வரி என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெனிலா என்று பெயரிட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறப்பா. ஆண்டவரே பெனிலா என்கிற அந்த ஆண்டவரே மகளுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் ஆண்டவரே ஆராயும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருந்தது போல இந்த மகளும் ஆண்டவரே ஓதாரா ஷலபாதியா கரபா ஆவிக்குரிய விஷயத்திலையும் உலக காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகளாக அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மகளாக ஓ ராபா ஷலபாதியா கரபா ரீபாலா துராபா ஷபலவரபா கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே உம்முடைய மகளை ஆண்டவரே அளவில்லாமல் நிரப்பி ஆண்டவரே குழப்பத்துக்கு வரும் பொழுது தடுமாற்றம் வரும் பொழுது நீர் கரம் பற்றி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லவ் ஷால் லவ் தே ரே கே ரே ஷாதே ரெபே தே ரே கே தே ஷாதோ ரே கே ரெபே தே ரே ஷாலது ரவாதியா கரவலவ ஷதலவாதியா கரவலவரவ ஷாதோ ரே கே தே ரெபே ஷாதே ரெபே லெபே ரெபே லெபே ஷாதோ ரவாகியா ரவா ஷபலரவரவ. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீர் காத்து நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்து நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கியா? அவரு கடைசி வரைக்கும் உண்மையா பின்பற்றுவியா? இயேசு மட்டும் பிரியப்படுத்தி வாழ்வியா? சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கீங்க? இதுவரை ஏனா சோபியா என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஹேனா சோபியா என்று பெயரிட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் வானத்தையும் யாவற்றையும் படைத்தவர், மனுஷனை உருவாக்கி ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மகளோடு கூட இருந்து குழப்பமான சூழ்நிலையில உலகத்திலே நீ ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் மகிமைப்படுத்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சகல காரியங்களிலும் உம்மை முதன்மையாய் வகிக்க, உம்மை மகிமைப்படுத்துகிற மகளாய் வாழ நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவாவியானவர் தொடர்ந்து நிபுணமாய் ஆளுகை செய்து உமக்கு மகிமை இந்த மகளுடைய வாழ்க்கையின் மூலமாக உண்டாகும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இயேசுவை பற்றிய சாட்சி பதறவில்லையே. இயேசுவை பற்றிய சாட்சி பதறவில்லையே.
குடும்பத்துல அப்பா அம்மா எது சொன்னாலும் வசனங்கள் சொல்லி பேசுகிற ஆறு கத்தருக்குள்ள கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை யார் சொன்னாலும் இதுவரை ஜெரோலின் என்று அழைக்கப்பட்ட இந்த மகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெரோலின் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். நன்மைகளின் நாயகனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த மகளுடைய வாழ்க்கையிலையும் ஓ ராஷாலா பாதியா கரபா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டாகும்படியாக தேவ ஆவியானவர் உடைய மகளை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்துங்க. லவ் ஷாலா பாதியா கரபா ஷாதா ரபாதியா கரபாதியா ஷலபாதி லேதே ரேக்கரவே ஷாதா ரேக்கரபாதியா கரபா. உறவினர் மத்தியிலேயே ஆண்டவரே உலக வழிபாடுகளின் மத்தியிலேயே உண்மையாய் உமைக்காய் வாழ கர்த்தரை கரம்பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அலல் மூட்டி எழுப்பவும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்தவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். மன்னரில் வந்து விண்ணோரையில் சென்று மன்னரை தோற்கடிப்போம். மன்னரில் வந்து விண்ணோரையில் சென்று மன்னரை தோற்கடிப்போம். சூழ்நிலையே சொன்னாலும் ஆனால் நிறைய சொல்லியிருக்காரு. சொல்ல இதுவரை டெவின் டைலன் என்று அழைக்கப்பட்ட இந்த மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே டெவின் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி உம்மை ஆண்டவரை ருசித்து பார்க்கும்படியாக நீர் இந்த மகனை தெரிந்து கொண்டதற்காக ஓதாரா ஷாலா துரியா ஷாதோ ரேரே கரவா ரிபோதே ரே ஷாதே ரிபோதே ரே கரவா ஷாலா கரவா நிக்கோதே ரேரே ஷாலா போதியா கரவா. கர்த்தருடைய மகளை ஆண்டவரே கரம்பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக கர்த்தர் நீர் கரம்பற்றி கொள்ளுவீராக. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவரே அநேகருக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்கிற மகளாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முன்மாதிரியாய் வாழும்படியாக கர்த்தர் இந்த மகனை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இதுவரை சாம் என்று அழைக்கப்பட்ட இந்த மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சாம் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபிக்கலாம். கிருபைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொன்னவர், அந்த பொல்லாங்கத உலகத்திலே ஆண்டவரே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவரே இந்த மகனையும் அப்படியே அப்பா ஒவ்வொரு நாளும் நீ கற்று தந்து நடத்தும்படியாக
உலக வழிபாடுகளில் சிக்கிக் கொள்ளாதபடி லவ் ஷாலா பௌதியா கரபா ரிபௌதே ரே ஷாலா கிரபோ லிபௌதே ரா ஷாலா பிதரா லாகிரபோ ஷாதே ரே கே ரே லே ரே ரே ஷாதே ரே கே ரே கே ரே ஷபௌதியா கரபா ரபா நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. குடும்ப உறவுகள் மத்தியிலேயும் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் வாழ உம்முடைய மகளை நீர் நிறுத்தும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஏன்னா 2 பேர் உலக காரியத்தில் ஈடுபட மாட்டேன் உண்மையா இருப்பியா சொல்லும்போது இதுவரை பிரகாசம் என்று அழைக்கப்பட்ட இந்த மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரகாசம் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, ஓதாரா ஷலபாதியா லீகபாரா ஷதுரபாதியா கரபா ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்திற்கு ஆண்டவரே ஆதாரமாய் இருக்கிற எங்கள் தேவன் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த மகனுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதபடி உள்ளால மனுஷனிலே நாளுக்கு நாள் பலப்பட்டு ஆண்டவரே அப்பா உலகத்திலே ஒரு போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடவும் உமக்காக எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் ஒரு ஷலாதியா கிரமோ ஷலாதியா கதியாதமோ ஷதரபதியா கரமலவரமா ரிமலவ ஷபலவரமா நீர் வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுள்ள கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உலகத்தின் பெருமை செல்வத்தின் மாற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் மாற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் தோற்று கொடுத்துவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் தோற்று உண்மையா இருப்பியா அப்பாவை பார்த்து இல்லை மற்றவங்களை பார்த்து கெட்ட பழக்கத்துல போகாத இயேசுவா வைராகியமா இருப்பியா சொல்லும்போது இதுவரை தீபக் என்று அழைக்கப்பட்ட இந்த மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே டேவிட் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. தாவீதை எங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறவர், அது சிறு வயதிலிருந்தே உமக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொண்டவன். இந்த நாளிலும் இந்த மகன் உமக்கு பிரியமாய் எல்லா விதத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற மகனாக வாழ சூழ்நிலையும் குடும்பமும் சமுதாயமும் தவறான பாதையில கொண்டு போகாதபடி கர்த்தருக்கு ஒரு மகிமை கொண்டு வருகிற மகனாக வாழ நீர் கரமெடுத்து நடத்துங்க. மகளை ஒவ்வொரு நாளும் நடத்தி சொல்லுங்க. ஆறுதல் இல்லாத பொழுது குழப்பத்தின் சூழ்நிலைகளை ஆறுதலையும் தெளிவையும் தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். சட்டத்துக்கு அடுத்து சடங்கு சார்ந்த பேரண்ட்ஸ் செய்ய காலேஜ் தப்புன்னு சொல்லுங்க. புரிஞ்சு கேட்பியா? இதுவரை தனுஷ் என்று அழைக்கப்பட்ட இந்த மகனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாரிஷ் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாரிஷ் என்கிற ஆண்டவரே அந்த மகனுடைய வாழ்க்கையில
ஆண்டவரே நீ நடத்தி சென்றது போல அந்த பெயருக்கு ஏற்றார் போல இந்த மகனும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே அப்பா மகிமையை கொண்டு வரும்படியாக ஓதியா ஷலபோதியா கரபதரபா லிபரபா ஷபலபாதியா கரபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்நிய நுகத்தடிகளை உடைக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சடங்காச்சாரமான காரியங்களை எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே ஒரு கிதியோனை ஆண்டவரே நீர் எழுப்பி ஆண்டவரே விக்கிரக கூட்டத்தில் இருந்து ஆண்டவரே பிரித்து எதிர்த்து நிற்க செய்தது போல ஆண்டவரே சமுதாயத்திற்கும் ஒரு வாழுகிற பகுதிகளையும் அப்படிப்பட்ட வைராக்கியமான ஒரு மகனாக நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லவ் ஷால் லபாதியா கரபா ஷாதா ரபாதியா கரபா ஷாதோரே கேதரபா ஷபலபா ரபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கட்டுகளை உடைத்து விடுதலையோடு வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். நில்றது வரண்டா ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கிருபை இந்த நாளை பிரச்சனையான இயற்கை சூழலையும் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, எங்களுள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஞானஸ்தானம் பெற உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்படி உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானஸ்தானம் பெற்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் ஞானஸ்தானம் பெறும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் கிளாஸில் கூட அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் அபிஷேக கூட்டத்தில் கூட அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும் புதிய பாஷைகளை பேசும்படியாகவும் தெய்வம் கிருபை பாராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் ஞானஸ்தான வகுப்பில் கூட கலந்து கொண்டு அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளவும் சில காரியங்களை விட்டுவிடவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜீவிக்குரிய வளர்ச்சியில் கூட ஆவிக்குரிய வளர்ச்சியில் கூட அதிகமாக வளரவும் கர்த்தருக்காக நேரத்தை செலவிடவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அபிஷேக கூட்டத்தில் கூட பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் புதிய பாஷைகளை பெறவும் தரிசனங்களை காணவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தர் ஞானஸ்தான வகுப்பிலே அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நானிலே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஞானஸ்தான வகுப்பில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவினார். அது மட்டும் இல்லாமல் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சிறு வயது முதல் என் நாள் வரை பாதுகாத்து எல்லா தீங்குகளிலிருந்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றி என் நாளில் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தான வகுப்பில் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள உதவி செய்தார். அபிஷேகத்தை இன்னும் வளர உதவி செய்தார். தடையின்றி ஞானஸ்தானம் பெற உதவி செய்தார். இந்த சாட்சியை கேட்டு கர்த்தர் மகிமை கொள்வாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. கர்த்தர் என்னாலே ஞானஸ்தானம் எடுக்க கிருபை பாராட்டினார். ஞானஸ்தானம் வகிக்கிற அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அபிஷேகத்தை அப்படி திரும்பி சொல்லிக்கிறதா பல பாஷைகள் பேச கிருபை பாராட்டினார். கர்த்தர் நம்ம எடுத்த மாதிரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அபிஷேகம் சரி செய்து இந்த நாளிலே ஞானஸ்தானம் எடுக்க கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் ஞானஸ்தானம் பெறுவனை கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாற்றமில்லாமல் அபிஷேகத்தினாலும் புது பாஷைகளையும் கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாற்றமில்லாமல் அநேக தடைகள் ஏற்படுத்தி நோயினாலும் நிறைய சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படுத்தி அந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கட்டளைப்படி நீங்கள் இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். அவருக்கு இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது போல உங்கள் வாழ்நாளெல்லாம் வசனத்தின் வழியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக உத்தம சாட்சிகளாய் ஜீவிப்பீர்களா? ஜீவிக்கலான்னு பதில் சொல்லணும். ஜீவிக்கலாமா? சரி, நீங்கள் பெற்றோருடைய ஐயா செய்தியில் சொன்னார், இயேசுவோடு நீங்கள் இருக்க அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அது கவனி சார், நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்கள். இப்படி உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு நீங்கள் பயணம் செய்ய, இயேசுவோடு ஜீவிக்க உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறீர்களா? சொல்லுங்க. நான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல சத்தமா சொல்லி போன பேசுறேன். முடியுமா? முடியாதா? முடியுமா? ஓகே. நான் சொன்னேன், நீங்கள் வசனத்தின்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுலபமானதல்ல, அது கடினமானது, நெருக்கமானது, உபத்திரம் நிறைந்தது. அப்படி இந்த நாள் முதல் கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நீங்கள் உங்கள் வாழ்நாட்களிலே அவருக்காக வைராக்கியத்தோடு வாழ்வீர்களா? வாழ்வீர்களா? சொல்லுங்க. வாழ்வோமா? கிறிஸ்தவர்களாக இருக்கிறது நான் சொன்னேன், அதை மீண்டுமாக சொல்கின்றேன். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் திருச்சபையில் அங்கத்தினராக சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் என்று. அந்த ஒழுங்கின்படி நீங்கள் ஏற்கனவே சபையில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களோடு நீங்களும் ஒரு அங்கத்தினராக, திருச்சபை அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறீர்கள். திருச்சபை அங்கத்தினர்கள் என்ற நிலையில் நீங்கள் எல்லா ஆராதனையும் சபையில் நடக்கிற மற்ற ஊழியர்களிலும் தவறாமல் பங்கு கொண்டு கர்த்தரின் நாமத்தை உயர்த்துகிறீர்களா? சொல்லுங்க. முடியல, இப்ப சொல்லிட்டு யோசிக்கிறேன். சொல்லுங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்ள வேண்டும் என்று பொழுது சொல்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில நிகழ இருக்கிற நிகழ்ச்சிகள் ஓப்பனாகவே சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு ஒரு சிலருக்கு திருமண வயசு ஆகலை. திருமண வயசு யாருக்குமே ஆகலை.
இருந்தாலும் ஒரு நாளில் திருமணம் நடக்குமா நடக்காது. சொல்லுங்க படிப்பே. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவ முறைப்படி வேத வசன மொழியின்படி திருச்சபைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை அப்போ நிகழ்த்தி கொள்வீர்களா, அல்லது திருச்சபைக்கு முரணாக வேத வசனத்துக்கு எதிராக செயல்படுவீர்களா? கிறிஸ்துவ முறைப்படி செயல்படுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? சோதனை கருதி கிறிஸ்துவ முறைப்படி தானே செய்யணும். கிறிஸ்துவ முறைப்படி இல்லாம நான் செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க அந்த ஒரு பதில நீங்க மனசுல கொண்டு போய் கேட்கணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ ஊழியர்கள், திருச்சபை ஊழியர்கள் தேவ ஜனங்களாகிய நாம் கொடுக்கிற காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் நடத்தப்படுகிறது. இதை நீங்க பார்த்து கொண்டு நான் இருந்து வந்திருக்கீங்க. இப்பொழுது புதுசா எதுவும் நான் சொல்ல போறதில்லை. நீங்க சம்பாதிக்கும் போது அல்லது உங்களுக்கு ஒரு பாக்கெட் படி வீட்டில் கொடுக்கும் போது ஏசப்பாவுக்குன்னு அதில் ஒரு பங்கை நீங்கள் காணிக்கையாக செலுத்துவீங்களா? செலுத்தலாமா? செலுத்துவோம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த அருமையான பிள்ளைகள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். திருச்சபை விசுவாசிகளும் ஊழியர்களாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். நமக்கு வாக்கு கொடுப்பது சுலபம், ஆனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர் உங்களோடு இருக்கிறார். அவரோடு இருக்க உங்களை அழைத்து விட்டார். நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரை கொண்டே நீங்கள் தீர்க்க முடியும். ஜெப செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தந்தையே, உங்களுடைய பிள்ளைகள் வேறு வசனத்தின்படி இந்த திருச்சபையின் ஒழுங்கின்படி ஆற்ற வேண்டிய கடமைகளை பங்கை நிறைவேற்றுவதற்கு உமக்காக கடைசி வரைக்கும் சத்திய சாட்சியாக வாழ்வதற்கு அப்பா உமக்கு முன்பாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த வாக்கை இவர்கள் கருத்தோடு காலமெல்லாம் கடைபிடிக்க உங்கள் கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மாலே அல்லாமல் இவர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ ஒத்தாசை நாடுகளும் நீர் இறக்கும் பிள்ளைகளை ஆட்கொண்டு தைரியப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். திருச்சபையின் மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு வேத புத்தகம் வழங்குகிறோம். நீங்கள் ஒரு ஃபேன்சியா ஒரு பைபிள் போயிருக்கோம். ஆனால் இதை இந்த நாளை நினைத்து ஞாபகம் போது போயிருக்கோம். திருச்சபை இந்த வேத திருச்சபை ஒழுங்கின்படி வேத வசனத்தின் அடிப்படையில் ஜே பிரசாந்த் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அங்கீகரிப்பதாக இருக்கிறது. வேதவசன அடிப்படையிலும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் பிரசன்னா அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அங்கீகரிப்பதாக இருக்கிறது. என் சோதியம் வேதவசன அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கின்படியும் என் சோஃபியா அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அங்கீகரிப்பதாக இருக்கிறது. வேதவசன
வசனத்தின் அடிப்படையில் திருச்சபை ஒழுங்கின்படியும் பிரிசில்லா ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நன்கர்களாக வேதவசன அடிப்படையிலும் நம் திருச்சபை ஒழுங்கின்படியும் கேத்தரின் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை அறிவிக்கிறார்கள். வேதவசன அடிப்படையிலும் நம் திருச்சபை ஒழுங்கின்படியும் வெளினா ஆகிய இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக இருக்கிறது. வேதவசன அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கின்படியும் சோபியா ஆகிய இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக இருக்கிறது. ஜெனரல் அவர்களை வேதவசன அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கின்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நண்பர்களாக இருக்கிறது. திருச்சபை ஒழுங்கின்படியும் வேதவசன அடிப்படையிலும் டேவிட் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக இருக்கிறது. வேதவசன அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கின்படியும் சார் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நண்பர்களாக இருக்கிறது. திருச்சபை ஒழுங்கின்படியும் வேதவசன அடிப்படையிலும் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக இருக்கிறது. திருச்சபையின் ஒழுங்கின்படியும் வேதவசன அடிப்படையிலும் டேவிட் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். வேதவசன அடிப்படையிலும் திருச்சபை ஒழுங்கின்படியும் தாவீஸ் ஆகிய இவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருச்சபை நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறோம்.